அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் மகனோ சகோதரனோ இல்லை நெருங்கிய உறவினர்கள் யாராவது ஒரு பெரிய குற்றம் பண்ணியிருக்காங்க, அது நமக்கு தெரிய வந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு வேதனைகள் கொடுக்குமோ அதே மாதிரியான வேதனைகள் இப்போ தாய்வானோட டிஃபென்ஸ் சீஃப் வெளிக்காமிச்சிருக்காரு. தாய்வான் அப்படின்றது ஒரு குட்டி தீவு. இதுக்கு இருக்கிற ஒரு ஒட்டுமொத்த பிரச்சனையும் சீனா மட்டும்தான். ஸோ அப்படி ஒரு சவால்களை தாய்வானை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. இப்போ தாய்வான் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சீனா இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வேலைகள் செஞ்சுருக்காங்கன்ற எல்லா விஷயங்களும் இப்போ வெளிவந்திருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயிலான தகவல் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்தியா ஒரு அதிரடி முடிவுகள் எடுத்திருக்காங்க, குறிப்பாக இந்த டிஃபென்ஸ் விஷயத்தில். ஸோ இதுவும் நான் உங்களுக்கு கூடுதலாக சொல்ல போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நண்பர்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அதிரடியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது டிஃபென்ஸ் தரப்புல டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி 2800 கோடி மதிப்புள்ள ஒரு முக்கியமான பொருள் வாங்குறதுக்கான ஒப்பந்தத்தை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால இந்தியா இப்ப கிட்டத்தட்ட 6400 பினக்கா ராக்கெட்ஸ் வாங்க போறாங்க அப்படின்ற விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்தியன் ஆர்மிக்கு கூடுதலான பலம் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக கடந்த 2 ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் இருக்கு பாருங்க, பங்குகள் மிகப்பெரிய லெவலில் இந்த பங்கு சந்தையில் வளர்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கு இந்த பங்குகள். ஸோ ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து இந்த டிஃபென்ஸ் பர்ச்சேஸ் இந்திய அரசாங்கம் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கனால தான் இது முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பினக்கா ராக்கெட் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ராக்கெட் சிஸ்டம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த 6400 ராக்கெட் இந்திய ராணுவத்துக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்போர்ட்டுக்காக மட்டும் இல்ல. சோ இந்த குறிப்பா நம்மளோட எல்லை பகுதியில், இந்த பாகிஸ்தான் எல்லையா இருக்கட்டும், அதே மாதிரி சீனா எல்லையா இருக்கட்டும், இந்த 2 பகுதியிலுமே இதை டிப்ளாய் பண்றதுக்காக மட்டும் தான் இப்ப இந்த ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. சோ இது ஒரு சாதாரண செய்தி இல்லைங்க. குறிப்பா இந்த 6400 ராக்கெட்ஸ் செய்யறதுக்கு 2 நிறுவனங்கள் முன் வந்திருக்காங்க சொல்லப்படுது. இந்த செய்தி வந்த உடனே இன்னைக்கு எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸுமே வளர்ச்சியை பார்த்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப இந்த 2 நிறுவனங்கள் இதை வாங்குறதுக்கு, அதாவது இந்த கான்ட்ராக்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதை சொல்றாங்கன்னா, சோலார் இண்டஸ்ட்ரீஸும் மியூனேஷன் இந்தியா லிமிடெடும் இதை வாங்குறதுக்கான, இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த செய்திகள் தொடர்ந்து வரதை வச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட பாரத் டைனாமிக்ஸ், அதுக்கப்புறம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், சோலார் இண்டஸ்ட்ரி, எல்என்டி, பாரா டிஃபென்ஸ், ஸோ டாடா டிஃபென்ஸ், இவங்க எல்லாரோட பங்குகளும் இன்னைக்கு கொஞ்சம் ஏற்றம் பார்த்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இப்ப இது முழுக்க முழுக்க உள்நாட்டு தயாரிப்புல தயாரிக்கப்பட்ட ஒரு ராக்கெட். ஸோ இந்த மல்டி பேரல் ராக்கெட் கண்டிப்பா இதோட லான்ச்சர் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ எல்லாமே இண்டிஜினியஸா தயாரிக்கப்பட்டது. ஸோ டிஆர்டிஓ டெக்னாலஜிஸ் இதுல இருந்தாலும் இப்ப இந்திய நிறுவனங்கள் இதை குவாலிட்டியா தயாரிக்கிறத வச்சு இது ஒரு எக்ஸ்போர்ட் மெட்டீரியலா, ஏற்கனவே நம்ம அர்மேனியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், இது ஒரு எக்ஸ்போர்ட் மெட்டீரியலா மாறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இது நான் உங்களுக்கு முதல்ல சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். இது தொடர்ந்து அடுத்த தகவல் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஆர்டிகல் 370 வெர்டிக்ட் வந்த உடனே சீனா ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்ற செய்திகளை நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனால் சீனாவை பொறுத்தளவு அவங்க என்ன சொன்னாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக் பர்சன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஆர்டிகல் 370 வெர்டிக்டை பொறுத்தளவு நாங்கள் இந்த காஷ்மீர் இஷ்யூவை பாகிஸ்தானும் இந்தியாவும் இந்த யூஎன் கேரக்டர்ல என்னென்ன இஷ்யூ சொல்லியிருக்கோ 2 பேரும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி ரிசால்வ் பண்ணால் நல்லது அப்படின்ற ஒரு கருத்துக்களை தான் விட்டாங்க. ஆனால் நேத்தி இதே ஸ்போக் பர்சன் இன்னொரு கேள்விக்கு ஒரு முக்கியமான ஒரு பதில் சொல்லியிருக்காப்புல. என்னன்னா, அதாவது இந்த லடாக்கை பொறுத்தளவு குறிப்பா ஆர்டிகல் 370 வெர்டிக்டுக்கும் லடாக்கும் சம்பந்தம் இல்லை. சட்டவிரோதமா லடாக் இந்தியா வச்சிருக்காங்க. நாங்க ஒட்டுமொத்தமா எங்களோட பாலிசி படி ஒட்டுமொத்தமா இந்தியாவோட வெஸ்டர்ன் டெரிட்டரிஸ் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சட்டவிரோதமா ஆக்கிரமிப்பு அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு பதில் சீனா கிட்ட புதுசு இல்லை. ஆனா இந்த ஆர்டிகல் 370 வெர்டிக்டை வச்சு இந்த மாதிரியான ஒரு சில பதில்கள் அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ண பிறகுதான் ஒரு வருஷமா மானிட்டர் பண்ணிட்டு எல்லையில் இந்தியா எந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்றாங்க தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா 2020 ஏப்ரல் மாதம் அன்னைக்கு எல்லை
பகுதியில் பதட்டம் கொடுக்கறதுக்காக வந்து நின்னாங்க அவங்களோட படைகளோட. ஸோ இன்னமும் முழுமையா பின்வாங்குற முயற்சிகள் நடக்கல. ஸோ பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இது ஒரு சின்ன இம்பாக்டாவது கொடுக்கும் அப்படின்றதா நமக்கு தோணுது. இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சமீபத்தில் நம்ம பார்த்தோம் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய லெவலில் தாய்வானுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவிக்கிட்டு இருக்காங்க. ராணுவ தளவாடங்கள் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தாய்வானும் வந்து குறைஞ்சவங்க இல்லை. அவங்க வந்து பொதுவாக அவங்களோட நிறுவனங்கள் நிறைய நாடுகளில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அவங்க முக்கியமாக இந்த செமிகண்டக்டர்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயராக இருக்காங்க. அதுவும் சவுத் ஏஷியன் நாடுகளில் அதிகமாக தாய்வான்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த சீனா தாய்வானை ஈஸியாக அனெக்ஸ் பண்ணிடலாம்ன்ற ஒரு முயற்சிகளில் இருக்காங்க. அவங்களோட நேவியும் அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸையும் வந்து மிகப்பெரிய லெவலில் அவங்க வந்து ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து இதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க சீனா. ஸோ இந்த நேரத்தில் அமெரிக்கா வந்து தாய்வானுக்கு சினோக் ஹெலிகாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சினோக் ஹெலிகாப்டர்ஸ் தெரியும், அந்த குறிப்பாக நம்மளோட எல்லா விதமான பொருட்கள் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு கிரெயினை கூட தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல டிப்ளாய் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் இருக்கு இந்த சினோக் ஹெலிகாப்டர்ஸ், அமெரிக்காவோட போயிங் நிறுவனத்தோடது. ஸோ இந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்து தாய்வான் வச்சிருக்காங்க. ஸோ இதோட டெக்னாலஜி வந்து சைனாவால் இதுவரைக்கும் திருட முடியல. ஸோ அவங்களோட இப்போ அட்வான்ஸ்டாக பயன்படுத்துகிற சினோக் ஹெலிகாப்டர்ஸ் எப்படி வந்து செயல்படும் அப்படின்ற விஷயங்கள், அந்த சினோக் ஹெலிகாப்டர்ஸை காப்பீடிக்கிறதுக்கா இல்லை உள்ள இருக்கிற டெக்னாலஜி வந்து திருடுறதுக்கா அப்படின்றது தெரியல. ஸோ அதை ஒட்டுமொத்தமாக சீனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தாய்வானோட பைலட் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தாய்வான் பைலட் ஆரம்பத்தில் ஒத்துக்கவே இல்லை. சீனாவோட இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு அவர் ஒத்துக்கவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள் இவர் பண்ணி கொடுத்தாருன்னா நாங்கள் $15 மில்லியன் வந்து உங்களுக்கு தரோம் அப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை காமிச்சு ஆசை காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் நாங்கள் சேஃபாக தாய்லாண்டில் கொண்டு போய் குடியமர்த்துறதுக்கான எல்லா விஷயங்களுமே நாங்கள் பண்ணித்தரோம், இதை மட்டும் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆஃபர் சீனா விட்டுருக்காங்க. அந்த பைலட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து சொன்ன பிறகு எல்லா விதமான விஷயங்களும் பண்ணித்தரம் தெரிஞ்ச உடனே இப்போ அவர் ஒத்துக்கிட்டாரு சொல்லப்படுது. ஸோ அவர் ஒத்துக்கிட்டபடி பார்த்தீங்கன்னா அவர் ஓட்டிட்டு வந்து கரெக்டாக சீனாவோட கப்பலில் வந்து லேண்ட் பண்ண வைக்கிறது தான் திட்டம். அவர் அங்கிருந்து சேஃபாக தாய்லாந்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அமௌண்ட்டு. ஸோ இதை வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காங்க தாய்வானோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல. ஸோ அவங்க கண்டுபிடிச்சி இவரை உடனடியாக அரெஸ்ட் பண்ணி இவர்கிட்ட முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷன்லேயே விசாரணையிலேயே வந்து பலவிதமான திடுக்கிடும் தகவல்கள் வந்திருக்கு. எப்படி இவர்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க, என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருந்தாங்க, எப்படி இவரை சேஃபா கொண்டு போறாங்கன்னு எல்லா விஷயங்களுமே அவர் சொல்லிட்டாரு சொல்லப்படுது. இதனால இப்ப மிகப்பெரிய லெவலில் குழம்பி போயிருக்காங்க. இன்னும் எத்தனை பேரை வந்து இந்த மாதிரி ஆசை காமிச்சு அவங்களோட ராணுவத்தில் மாற்றி வச்சிருக்காங்க சீனா அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல. இது மட்டும் இல்லாம எதனால பர்டிகுலரா இந்த சினோக் ஹெலிகாப்டர்ஸ் மேல சீனாவுக்கு ஒரு கண்ணுனா இதுவரைக்கும் அதுக்கு ஈக்குவலா அவங்களால மிகப்பெரிய லெவலில் அந்த ஃபுல் தொழில்நுட்பங்கள் ஏதோ பார்த்து பொம்மைகளை தயாரிக்கிற மாதிரி இதே மாதிரி ஹெலிகாப்டர்ஸ் அவங்களால தயாரிக்க முடியும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஹெலிகாப்டர்ஸ் வந்து அவங்களால இதுவரைக்கும் கொண்டு வர முடியல. ஸோ அதனால இந்த பார்ட்ஸ் எல்லாம் திருடுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த சினோக் ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் அதிகமாக இருக்கு எல்லை பகுதியில், அதுவும் மவுண்டன் வார்ஃபேர்ல அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்மளே ஏற்கனவே சொல்லியிருக்கோம். குறிப்பா இந்த அமெரிக்கா வந்து இந்த ஹெலிகாப்டர்ஸை சும்மா எல்லா நாடுகளுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இதுவரைக்கும் 20 மிலிட்டரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டு மொத்தமா இந்த உலகத்தில் 950 சினோக் ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு. ஸோ 950 சினோக் ஹெலிகாப்டர்ஸ்ல 450 ஹெலிகாப்டர்ஸ் அமெரிக்காவோட ராணுவம் மட்டுமே யூஸ் பண்றாங்க. இதுல 15 ஹெலிகாப்டர்ஸ் இந்தியா வச்சிருக்காங்க. 2015 ஒப்பந்தங்கள் போட்டு இதை வந்து நமக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ 2015 அப்போ மோடி அரசாங்கம் வந்து இதை உடனடியாக அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அதனால 2018 நமக்கு டெலிவரி கிடைச்சது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லை பகுதியில் ஒரு ஜிப்சியே வந்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல போய் டிப்ளாய் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்களால டிப்ளாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஆஃப் உடனே ஒட்டுமொத்த எல்லா ராணுவ படைகளையும் வந்து இதில் வந்து கொண்டு போய் டிப்ளாய் பண்ணணும்னு நினச்சா கூட டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ
இப்போ கூட சமீபத்தில் இந்த பாராஷூட்ல இருந்து ஒரு எக்ஸசைஸ் இந்திய ராணுவம் நடந்திருப்பாங்க, அது கூட சினோக் ஹெலிகாப்டர்ஸ் பயன்படுத்தி தான் வந்து நடந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹெலிகாப்டர்ஸை இப்போ சீனா டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இந்தியாவாலையும் இருக்கலாம், இப்போ தாய்வானாலையும் இருக்கலாம். ஏன்னா எல்லை பகுதியில் இந்தியாவோட ப்ரிப்பேர்னஸை பார்த்து கூட இப்போ சீனா இதோட டெக்னாலஜியை திருடுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம். இல்லாட்டி தாய்வான் விஷயத்தில் இதை அதிகமாக பயன்படுத்துறாங்க தாய்வான் அப்படின்னா ஸோ ட்ரூப் டிப்ளாய்மெண்ட்டுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் இது மூலமாக மேற்கொள்ளலாம் அப்படின்ற திட்டங்கள் கூட சீனாவுக்கு வச்சிருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு செய்திகள்னால இப்போ இந்த தாய்வான் சொன்ன விஷயங்கள்னால தாய்வான் மட்டும் அலர்ட்டா இருக்கணும் அவசியம் இல்லை, இந்தியாவும் சரி அமெரிக்கா எல்லாருமே அலர்ட்டா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதான் நமக்கு தெரிய வருது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் டாபிக்ஸை பற்றி பேசணும்னா டைரக்டான மெசேஜ் பண்ணா கூட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நானும் உங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஹிந்த், பாய்.